السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. قال النبي صلى الله عليه وسلم: اتق الله حيثما شئت، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களுடைய அழிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிகீன்கள், தபா தாபிகீன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெருமிக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் பெரும் கிருபையினால் புனித ரமலான் மாதத்தை அடைந்து இரண்டாம் நாள் தராவீகை நிறைவு செய்து அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை நல்லமல்கள் செய்ய வாய்ப்பளித்த அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா மீதமுண்டான நாட்களிலேயும் முழுமையாக நல்லமல்கள் செய்து நல்லவர்கள் கூட்டத்தில் சேரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. ஆமீன். இன்றைய தராவீகின் முதல் ரக்காஅத்திலேயே யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன் என்கிற திருக்குர்ஆன் வசனம் ஓதப்பட்டது. ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன்னால் உள்ளவர்கள் மீது நோன்பு விதியாக்கப்பட்டது போல உங்களின் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வா உள்ளவர்களாக ஆகக்கூடும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொல்வார். இன்றைய தொழுகையிலேயே பல இடங்களில் தக்வா சம்பந்தப்பட்ட, இறையச்சம் சம்பந்தப்பட்ட பல குர்ஆனுடைய திருவசனங்கள் தொடர்ந்து இடம்பெற்றதை நம்மால் பார்க்க முடியும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நோன்பு குறித்து சொல்லும் போதும் அது தக்வாவுக்கு வழிவகுக்கும் என்கிறான். அதே போல وَتَزَوَّدُوا فَإِنَّ خَيْرَ زَادِ التَّقْوَى وَاتَّقُونِ يَا أُولِي الْأَلْبَابِ. ஹஜ்ஜு பற்றி பேசும்போதும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஹஜ்ஜுக்காக நீங்கள் கட்டுச்சாதங்களை எடுத்து செல்லுங்கள், தயாரிப்போடு செல்லுங்கள். فَإِنَّ خَيْرَ الزَّادِ التَّقْوَى, நீங்கள் ஹஜ்ஜுக்காக எடுத்து செல்கிற பொருட்களில் தக்வாவே மிகச் சிறந்தது, அல்லாஹ்வின் அச்சமே மிகச் சிறந்தது. வத்தகூனி, என்னையே நீங்கள் பயப்படுங்கள், அஞ்சுங்கள், யா உலில் அல்பாப், அறிவுடையவர்களே என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொல்வார். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது பிரயாணப்பட்டாலும் சஃபர் பிரயாணங்களிலேயும் ஓதக்கூடிய துஆ, அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ஃபீ சஃபரினா ஹாதா அல் பிர்ர வத் தக்வா. யா அல்லாஹ், எங்களுடைய இந்த பிரயாணத்தில் எங்களுக்கு நன்மையையும் தக்வா என்னும் அச்சத்தையும் தருவாயாக
என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்வாவை கேட்பார்கள். அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் அல்லதீன ஆமனூ வ கானூ யத்தகூன். ஒரு வழியாக இறை நேசராக மாறுவதற்கு அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா 2 நிபந்தனைகளை விதிக்கிறான். அல்லதீன ஆமனு, அவர்கள் ஈமான் கொண்டிருக்க வேண்டும். வ கானூ யத்தகூன், அவர்கள் இறையச்சமுடையவர்களாக இருக்க வேண்டும். இப்படி இஸ்லாத்தினுடைய எந்த செயல்பாடாக இருந்தாலும் சரி, எந்த அமலாக இருந்தாலும் சரி, அது தக்வா இல்லாமல், இறையச்சம் இல்லாமல், அல்லாஹ்வுக்காக என்று செய்யப்படாமல் போனால் நிச்சயமாக அது பலன் தராது. எனவேதான் தக்வா, இறையச்சம் மிக முக்கியது. இன்ன அக்கரமக்கும் இந்தல்லாஹி அத்தகாக்கும் என்பான் அல்லாஹ் 49வது சூராவின் 13வது ஆயத்தில். இன்ன அக்கரமக்கும் இந்தல்லாஹி அத்தகாக்கும், உங்களில் மிக உயர்ந்தவர், மிகச் சிறந்தவர், கண்ணியமானவர் யார் என்றால் அத்தகாக்கும், உங்களில் யார் அதிகம் இறையச்சமுடையவர்களாக இருக்கிறாரோ அவர்தான் அல்லாஹ்விடத்தில் மிக மிக கண்ணியத்துக்குரியவர் என்று அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா சொல்வார். சயீத் இப்னு முஸையப் ரலியல்லாஹு தஆலா சொல்றார், அன்ன உமர் வ உபை இப்னு கஅப் வ அபா ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் தஹலு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் 3 பேரும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், மன் அஅலமுன் நாஸ், மனிதர்களிலேயே மிகச்சிறந்த அறிவாளி யார்? மிகச்சிறந்த அறிவாளி, அஅலமுன் நாஸ், மிகச்சிறந்த அறிவாளி யார் என்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள், அல் ஆகில். பிறகு அந்த மூவரும் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் மன் அஅபுதுன் நாஸ், மக்களிலேயே அதிகமாக அல்லாஹ்வை வணங்குகிற, இபாதத்து செய்கிற மனிதர் யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள், அல் ஆகில். மூன்றாவது மூவரும் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் அஃதலுன் நாஸ், மக்களிலேயே மிகச் சிறந்தவர் யார் என்றார்கள். அதற்கும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் ஆகில் என்றே பதில் சொன்னார்கள். மிகச்சிறந்த அறிவாளி யார்? மிகச்சிறந்த வணக்கசாலி யார்? மிகச் சிறப்புக்குரியவர் யார்? 3 கேள்விக்கும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது ஒரே பதில், அல் ஆகில். அப்ப இவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலைஸல் ஆகில் மன் தம்மத் முருஅத்துஹு வ லஹரத் ஃபஸாஹத்துஹு வ ஜாதத் கஃபுஹு வ அதுமத் மன்சிலத்துஹு. யா ரசூலல்லாஹ், நாங்கள் விளங்கி வைத்திருக்கிற ஆகில், அறிவாளி அப்படின்னா யார் அப்படின்னா, யார் மனிதாபிமானத்தை நிறைவு செய்திருக்கிறானோ. அடிபட்டு கிடக்கிறான், அவன்கிட்ட போய் செல்ஃபி எடுக்கிறவன நம்ம மனுஷன் கூட மதிக்க மாட்டோம்ல. அப்ப மனிதாபிமானத்தை நிறைவு செய்தவன், கொஞ்சம் கூட அதை குறை வச்சிருக்க கூடாது, மனிதாபிமானமாக நடந்து கொள்ளக்கூடியவன், முழுமையாக மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்ளக்கூடியவன். மிக அழகாக இலக்கணத்தோடு இலக்கியத்தோடு பேசக்கூடியவர். அதிகமாக கொடை கொடுக்கக்கூடியவர். மன்சிலத்துஹு, மக்கள் எல்லோரும் அவர்களை நல்லவர் என்று சொல்வாங்கல்ல, அப்படிப்பட்டவர் தானே ஆக்கில். எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அறிவாளி அப்படின்னா இப்படிப்பட்டவர் தான். அவர் தானே யார சொல்லலாம்? நீங்க அவரை தான் திரும்ப திரும்ப 3 தடவையும் சொல்றீங்களா அப்படின்னு இந்த மூவரும் கேட்டார்கள். அப்ப நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில், வைன்ன குல்லு தாலிக்க லிமா மதாஉல் ஹயாத்தி துன்யா. இப்ப நீங்க சொன்ன அடையாளம் எல்லாம் இருக்குல்ல, அல் ஆகில் என்பதற்கு நீங்கள் சொன்ன அடையாளங்கள், மனிதாபிமானத்தில் அவர் நிறைவு பெற்றிருக்கணும், அவர் நல்ல அதிகமாக கொடை வல்லலாக இருக்கணும், எல்லோருடைய நட்பெயரையும் பெற்றவராக இருக்கணும் அப்படின்லாம் சொல்றீங்கல்ல, இதெல்லாமே உலக வாழ்க்கையை பொறுத்துத்தான். வல் ஆகிரத்து இந்த தாலிக்க லில் முத்தகீன். ஆனால் மறுமை என்பது, மறுமையில் ஆகில் என்பவன் யார் என்றால் லில் முத்தகீன், அது தக்வா உடையவர்களுக்குத்தான், இறையச்சம் உடையவர்களுக்குத்தான் என்று சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஆகிலு அல் முத்தகி வைன்கான ஃபித் துன்யா ஹஸீஸன் தனியா. நீங்க என்ன சொன்னீங்க?
இந்த உலகத்தில் அவர் நல்ல பேர் வாங்கியிருப்பாரு, இந்த உலகத்தில் அப்படி இருப்பார், இந்த உலகத்தில் அப்படி இருப்பார். இல்ல, உண்மையான ஆட்கள் யாருன்னா தக்வா உள்ளவர் தான். அவர் இந்த உலகத்தில் பலகீனமானவராக, பிறரால் தூற்றப்படுகிறவராக மதிக்க கூட மாட்டாங்க. ஆலிம் சாவா இருந்தாலும் அப்படிதான் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படித்தானே? யார்கிட்ட தக்குவா இருக்குமோ அந்த இரையச்சம் உள்ளவர்களை உலகம் என்ன செய்யாதுன்னா அதிகபட்சமா மதிக்காது, மதிப்பு தெரியாது, மரியாதை தெரியாது. அதனால நல்லவர்கள், நல்ல சாலிகீன்கள், நல்ல முத்தகிகள், இரையச்சம் உள்ளவர்கள், இவர்களை உலகத்துல மதிக்க தெரியாது. அதனால நீங்க சொன்ன மாதிரி கிடையாது. இந்த உலகத்துல அவர்கள் மோசமானவர்களாக, தனி ஆக, மற்றும் மக்களால் புறக்கணிக்கப்படுபவர்களாக இருக்கலாம், ஆனால் அவர்கள்தான் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவர்கள் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி, தக்வா இரையச்சம் யாரிடத்தில் இருக்கிறதோ அந்த இரையச்சம் தான், தக்வா தான் நாம செய்கிற எல்லா அமலுக்கும் உண்டான அசல் ஆணிவேர். அதுதான் மாலிக் இப்னு தீனார் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார், இதா அரஃப ரஜுலு மின் நஃப்ஸிஹி அலாமத்தல் ஹௌஃபி வ அலாமத்தர் ரஜா ஃபகத் தமஸ்ஸக பில் அம்ரில் வஸீக். ஒரு மனிதன், நாம இரண்டு விஷயங்களை நம்மள்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். ஒன்று அலாமத்துல் ஹவுஃப், அல்லாவை பற்றி உண்டான பயத்தின் அடையாளம் நம்மள்கிட்ட இருக்கா. ரெண்டாவது அலாமத்துல் ரஜா, நிச்சயம் அல்லாஹ் நம்மளை கைவிட மாட்டான், அல்லாஹ் நமக்கு தருவான் என்கிற நம்பிக்கையின் அடையாளம் நம்மள்கிட்ட இருக்கான்னு பார்க்கணும். யார்கிட்ட இந்த ரெண்டும் இருக்கோ அவன் தக்வாதாரி, அவன் முத்தகி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அம்மா அலாமத்துல் ஹவுஃப், பயத்தினுடைய அடையாளம் இருக்கான்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்மள்கிட்ட ஹவுஃபுடைய அடையாளம், அல்லாஹ்வுடைய பயத்தின் அடையாளம் இருக்கான்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஃபஜித்தினாபு மா நஹல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்திருக்கிறானோ அதையெல்லாம் தவிர்த்திருப்பார். நம்மளை நாமளே சுய பரிசோதனையை செஞ்சு பார்க்கணும். அல்லாஹ் எதெல்லாம் ஹராமுன்னு சொன்னானோ, இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னானோ அதெல்லாம் நம்ம தவிர்ந்திருந்தா நம்மள்கிட்ட அல்லாஹை பற்றி உண்டான பயத்தின் அடையாளம் இருக்குன்னு அர்த்தம். உள்ள கிடையாது. இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் எதை வேணான்னு சொன்னானோ அதைத்தான் கண்டிப்பா செய்வோம். அப்படி இருந்தா நம்மள்கிட்ட அல்லாஹின் பயத்தின் அடையாளம் இல்லைன்னு அர்த்தம். அலாமத்துர் ரஜா, அதனுடைய அடையாளம் என்ன? அல்லாஹ் நமக்கு தருவான் என்ற நம்பிக்கையின் அடையாளம் என்ன அப்படின்னா, ஃபல் அமலு பிமா அமரல்லாஹு பிஹி, அல்லாஹ் எதை ஏவினானோ, எதை செய்ய சொன்னானோ அதை நம்ம என்ன செய்யணும்? செய்யணும். செஞ்சா அப்ப அல்லாஹ்வை பற்றி உண்டான நம்பிக்கையின் அடையாளம் இருக்குன்னு அர்த்தம். மாலிக் இப்னு தீனார் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் தக்வாவுக்கு அடையாளமாக சொல்றது இரண்டு விஷயத்தை. அல்லாஹ் எதை ஏவினானோ அதை செய்யறோம், அல்லாஹ் எதை தடுத்தானோ அதை விட்டுட்டு இருந்தா அவருக்கு பேர் முத்தகி, அவற்றை தக்வா இருக்கு என்பதற்குண்டான அடையாளம். சில ஹுக்கமாக்கள் சொல்றாங்க, அல் ஹுஸ்னு யம்னஉ தஆம் வல் ஹௌஃபு யம்னஉ துனூப் வல் ரஜாஉ யக்வி அல தாஆ வ ذிக்ருல் மௌத்தி யஸ்ஹது ஃபில் ஃபுதூல். அதிகமா கவலை இருந்தா, ஏதோ ஒரு விஷயத்துல நமக்கு பிரச்சனை இருக்கு, எப்ப பார்த்தாலும் அந்த பிரச்சனையே தான் தலை மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னா, அல் ஹுஸ்னு யம்னஉ தஆம், இந்த கவலை என்ன செய்யுமா? சாப்பாட்டை தடுத்துடுமா, சாப்பிட தோணாது. காலையில சாப்பிட்டோமா, என்னத்தை போட்டு சாப்பிட்டோம், டெய்லி சாப்பிட்டுட்டு தான் இருக்கும், வெறும் பிரச்சனையா இருக்கு, கடையில இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகிப்போச்சு, இதுல இருந்து எப்படி ரிலீஸ் ஆகுதுன்னு தெரியல, எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியல, இவ்வளவு பெரிய அமௌண்ட் அங்க போய் மாட்டிக்கிச்சு, இவ்வளவு பெரிய அமௌண்ட் இங்க போய் மாட்டிக்கிச்சு அப்படின்னு பிரச்சனை இருந்தா என்ன செய்ய தோணாது? சாப்பிட தோணாது, சாப்பாடு உள்ள இறங்காது. அதே மாதிரிதான் யார்கிட்ட அல்லாஹ்வுடைய பயம் இருக்கோ, வல் ஹௌஃபு யம்னஉ துனூப, அல்லாஹ்வுடைய பயம் தக்வா யார்கிட்ட கொஞ்சமாச்சும் இருக்குமோ அவனால பாவம் செய்ய முடியாது. எப்படி கவலை உணவை தடுக்குதோ அதே போல தக்வா பாவங்களை தடுக்கும், பாவம் செய்ய முடியாது. எந்த பாவத்தை செய்ய போனாலும் இந்த அச்சம், அல்லாஹ்வை பத்தி உண்டான பயம் நம்மளை அதை செய்ய விடாமல் தடுக்கும் என்று ஹுக்கமாக்கள் சொல்லுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதக் ஷஅர கல்புல் முஃமின் மின் ஹஷ்யத்தில்லாஹ் தஹாத்தத் அன்ஹு ஹதாயாஹு
கமா யதஹாத்து மின ஷஜரத்தி வரக்குஹா. ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயம், அச்சம் நிறைந்திருந்தால் எப்படி மரத்திலிருந்து இலைகள் உதிருமோ அதுபோல அவனுடைய பாவங்கள் எல்லாம் உதிர்ந்து விடும் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வாங்க. இந்த தக்வாவை அடையாளப்படுத்துவது என்ன அப்படின்னா, அதிகபட்சமாக நம்மள்கிட்ட தக்வா இருக்கு என்பதற்கு அடையாளமாக நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், நம்ம என்ன செய்யணும், இறையச்சம் உள்ளவர்களாக மாற என்ன பண்ணணும் அப்படின்னா, உலமாக்கள் சொல்கிற விஷயம், தவறு செய்ய, தப்பு செய்ய வாய்ப்பிருந்தும் அந்த தப்பை செய்யாம அல்லாஹ்வுக்காக தவிர்ந்து கொண்டால் அவன் தக்குவாதாரி. பெருசா ஒண்ணு யோசிக்க வேணாம், சாதாரண விஷயம். நமக்கு ஒரு பாவம் செய்யறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்குது. அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஜுலைஹா அம்மா, அரசருடைய மனைவி, இச்சைக்காக யூசுஃபை கூப்பிடுறாங்க. வளர்க்குறதே அவங்க தான், அவங்கள்ட்ட தான் சாப்பிட்றாரு, அவங்க தான் சோறு போடுறாங்க, அவங்க தான் வளர்க்குறாங்க, அவங்கள்ட்ட தான் இருக்கிறாரு. ஆனா ஜுலைஹா அம்மாவுக்குடைய ஆசைக்கு கட்டுப்பட்டா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஓகே சொன்னா அடுத்த ராஜா அவர் தான். ஆனா அந்த ஆசைக்கு கட்டுப்படலைன்னா தண்டனை கிடைக்கும்னு தெரியும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த நாட்டை சார்ந்தவர் அல்ல, வேற எங்கேயோ பிறந்து இவங்கள்ட்ட வளர்ந்தவர். அதனால ஒருவேளை பேரு கெட்டு போனா கூட பெரிய பாதிப்பு கிடையாது. உள்ளூர்ல பேர் கெட்டு போடுறதுக்கும் சம்பந்தம் இல்லாத வெளியூர்ல பேர் கெட்டு போறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டா பிரச்சனை இல்லை, அங்க உள்ளவனுக்கு 4 பேர் கூட தெரியாது, நம்மள எவன் கூட தெரியாது. யாரோ ஒருத்தன் கெட்டவனோட சேர்ந்து இவனும் ஒரு கெட்டவன் அப்படின்னு கொஞ்ச நாள் உள்ள இருந்தோமா வெளியில வந்துடும். இங்க வந்த உடனே அழகா தொப்பி போட்டு ஜம்முன்னு நல்லவனா மாறிடலாம், பிரச்சனை இல்லை. எங்க தப்பு பண்ணமோ அங்கதான் தெரியும். ஆனா லோக்கல்ல தப்பு பண்ணா சின்ன தப்பா இருந்தா கூட பேர் கெட்டு போயிடும். அதனால என்ன செய்வோம் அப்படின்னா, லோக்கல்ல தப்பு செய்ய பயப்படுவோம். அதனால தானே என்னவோ ரொம்ப வசதியானவங்கெல்லாம், பணக்காரங்கெல்லாம் தப்பு செய்யணும் அப்படின்னா கார் எடுத்து கிளம்பிடுறாங்க, இல்லை ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கிளம்பிடுறாங்க. தப்பு பண்ணணும்னா ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கிளம்பிடுறது, கார் எடுத்துட்டு கிளம்பிடுறது. இங்க தப்பு செஞ்சு மாட்டினா வம்பு, அசிங்கமா போயிடும். அங்க போய் தப்பு செஞ்சு மாட்டினாலே பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைப்போம். அப்ப தக்குவா என்ன அப்படின்னா, தவறு செய்ய வாய்ப்பு. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வாய்ப்பு கிடைச்சது, மாட்டினாலும் பிரச்சனை இல்லை. கூப்பிடுறது பெரிய முதலாளி அம்மா, யாருமே பார்க்கல, கதவெல்லாம் அடைச்சிட்டாங்க. கதவெல்லாம் அடைச்ச பின்னாடி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அழைப்பு கொடுக்க. இப்படி பல சந்தர்ப்பங்கள்லேயும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தவறு செய்வதற்குண்டான வாய்ப்பு கிடைச்சது. ஆனா வாய்ப்பு கிடைச்சும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை என்ன? இத்தப்புல்லா, அல்லாஹ்வை நான் பயப்படுறேன், அல்லாஹ்வுடைய பயம் இருக்கு, நான் இந்த தப்பை செய்ய மாட்டேன். அதான் தக்குவா. உங்களுக்கு தெரியும், நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, முன்னால் வாழ்ந்த ஒரு கூட்டம் பனு இஸ்ரவேலர்கள்ல ஒரு 3 பேர் வியாபாரத்துக்காக கிளம்பி வெளியூர் போனாங்க. போற வழியில பயங்கரமான மழை. மழையிலிருந்து பாதுகாப்பு தேடுறதுக்காக ஒரு குகைக்குள்ள போனாங்க. மழை நல்ல பேஞ்சு மேலேந்து குகையிலேருந்து ஒரு பாறை உருண்டு இந்த குகையினுடைய வாசலை அடைச்சிருச்சு. உள்ள மாட்டினவங்க வெளியில வர முடியல, வசமா உள்ள மாட்டிக்கிட்டாங்க. எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியல. இப்ப இந்த 3 பேரு சேர்ந்து குகைக்குள்ள ஐடியா பண்றாங்க, எப்படி வெளியில போறது. இந்த பாறையை தள்ளிட்டு வெளியே போகணும், தள்ள முடியாது. 3 பேர் சேர்ந்து பாறையை தள்ள முடியாது, பயங்கரமான வெயிட். என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறாங்க. அப்ப அந்த 3 பேர் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வர்றாங்க. நம்மள ஒவ்வொருத்தரும் எப்பவாவது கண்டிப்பா அல்லாஹ்வுக்காக ஏதாவது சில நல்ல காரியத்தை செஞ்சிருக்கோம். அந்த நல்ல காரியத்தை அல்லாஹ்விடத்துல சொல்லி காட்டுவோம். சொல்லி காட்டி, யா அல்லாஹ், இந்த நல்ல காரியங்கள்லாம் நான் உங்களுக்கு செஞ்சிருக்கேன், உனக்காகத்தான் செஞ்சேன் என்று சொல்லி அல்லாஹ்ட்ட நம்ம பாதுகாப்பு தேடுவோம். அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பு அளிப்பான் அப்படின்னு 3 பேர் சேர்ந்து முடிவு பண்றாங்க. முடிவு பண்ண உடனே ஒருத்தர் துஆ செய்றார், யா அல்லாஹ், நான் ஒரு ஆடு மேய்ப்பாளர். ஆடு மேய்ச்சிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்த உடனேயே ஆடுகள்ல இருந்து பால் கறந்து அந்த பாலை முதல்ல பெற்றவங்களுக்கு தான் கொடுப்பேன், அத்தா அம்மாவுக்கு தான் கொடுப்பேன். அவங்களுக்கு கொடுத்த பிறகுதான் கொண்டாடி பிள்ளைங்களுக்கு, அதுதான் சாப்பாடு. அவங்களுக்கு நைட் சாப்பாடு ஆட்டினுடைய பால் தான்.
அந்த பாலை பெற்றவங்களுக்கு முதல்ல கொடுத்து அவங்க பசியார்ந்த பிறகுதான், அவங்க சந்தோஷமா வயிறு நிறைஞ்ச பிறகுதான் மற்றதுதான் என்ன செய்வேன், என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் கடைசியாக நானும் குடிச்சிட்டு படுப்பேன். இதுதான் என்னுடைய பழக்கம், வளமை. எப்பவுமே அப்படிதான் செய்வேன். ஆனா ஒரு நாள் அதே மாதிரி ரிட்டர்ன் வந்த பிறகு நான் பாலை கறந்துட்டு போறேன். அம்மா தூங்கிட்டு இருந்தாங்க. தூங்கிட்டு இருக்கிறாங்களே, சரி எந்திக்கட்டும் அப்படின்னு அவங்களுடைய தலைமாட்டிலேயே வெயிட் பண்ணேன். அவங்க எந்திக்கிற வரைக்கும் நான் என் பொண்டாட்டிக்கோ என் பிள்ளைக்கோ நானோ குடிக்கல. பசியோட தான் இருக்கோம், ஆனாலும் பெற்றவங்களுக்கு முதல்ல கொடுக்கணும், அப்புறம் தான் நமக்கு சாப்பிடணும் என்பதற்காக நீ பெற்றவங்களுடைய மதிப்பை சொல்லியிருக்க, மரியாதை சொல்லியிருக்கிற, உனக்காக உன்னுடைய சொல்ல மதிச்சு நான் பெற்றவங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுனால வெயிட் பண்ணேன். இதை நான் உனக்காக வேண்டித்தான் செஞ்சேன், உன்னுடைய கட்டளைக்காக வேண்டித்தான் செஞ்சேன். யா அல்லாஹ், இந்த அமல் உனக்கு பிடிச்சிருந்தா எங்களை இந்த கஷ்டத்திலிருந்து நீக்குவாயாக அப்படின்னு துவா செய்வாரு. பாறை கொஞ்சம் விலகும். ரெண்டாவதுல உள்ளவர் அல்லாட்ட துவா செய்வார். யா அல்லாஹ், என்கிட்ட ஒருத்தர் வேலை பார்த்தார். 3 சாகு அவருக்கு கூலி, 3 மரக்கா படி, 3 படி, 3 படி அளவு கோதுமை, 3 படி அளவுக்கு உண்டான சோளம், இது அவருக்கு உண்டான கூலி. எனக்கு அவருக்கு சண்டை வந்துச்சு. சண்டையில அந்த கடைசி நாள்ல உள்ள அந்த சம்பளம் பாக்கி இருக்குல்ல, ஆமா, நாமளா இருந்தா கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சண்டை போடுவோம். சண்டை போட்டு தானே போற, இந்த மாசம் காசெல்லாம் கிடையாது, மரியாதை போகும். அவர் சொல்றாரு, அவருக்குண்டான பணத்தை கோவத்தினால வாங்காமலே போயிட்டார். ஓயா, உன் கடையே வேணான்ட்ட, உன் காசு மட்டும் எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் அந்த வேலைக்காரன், என்கிட்ட வேலை செஞ்சவன். நான் என்ன செஞ்சேன், அந்த வேலை செஞ்சது எனக்குரிய காசு இல்லை, அவனுக்குரிய காசு. அதை நான் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுனால அந்த கோதுமையை அந்த எடுத்து மகசூல் பண்ண, அதிலிருந்து வருவாய் வந்துச்சு. அதிலிருந்து ஆடு மாடுகளை வாங்கினேன், அந்த ஆடு மாடுகளை மேய்க்கிறதுக்கு ஒரு மேய்ப்பாளனை போட்டேன். இப்படியே அவனுடைய அந்த காசு பெருகிச்சு கொஞ்ச நாள்ல. திரும்ப கொஞ்ச நாளைக்கு பிறகு அவன் திரும்ப வந்தான். திரும்ப வந்து சரி ரொம்ப கஷ்டப்படுறேன், ரொம்ப சிரமமா இருக்கு, அப்போ நான் விட்டுட்டு போனேன்ல என் சம்பள காசு இருக்குல்ல, அதை கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். அப்ப நான் என்ன பண்ணேன், அவனுடைய சம்பள காசு 3 படி கோதுமை, அவ்வளவுதான், அதுதான் அவனுடைய காசு, அதான் விட்டுட்டு போனான். ஆனா அதை நான் என்ன செஞ்சேன், கொஞ்சம் கொஞ்சமா பெருக்கி இப்ப ஆடு மாடு மந்தைகளாக ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அந்த அளவுக்கு அந்த பணம் வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. இப்ப நான் அவன்கிட்ட சொன்னேன், இது எல்லாமே உன் காசு தான், உன் பணம் தான், எல்லாத்தையும் எடுத்துட்டு போன்னு சொன்னேன். மனசு வருமா நமக்கு? எவ்வளவுதான் வந்து இந்தா, அதெல்லாம் நான் கஷ்டப்பட்டவன், நான் ஆள் போட்டவன், நான் செஞ்சவன், நான் மரியாதையை உன் காசை மட்டும் வாங்கிட்டு போய்கிட்டே இருக்குன்னு சொல்லுவோம். அவர் சொல்றாரு, யா அல்லாஹ், இதை நான் உனக்காக செஞ்சேன், உன்னுடைய பயத்தினால செஞ்சேன், அந்த அமல் உனக்காக செஞ்சதா நீ ஏற்றிருந்தா என் கஷ்டத்திலிருந்து நீக்கு அப்படின்னு சொல்லி துவா செய்வார். பாறை இன்னும் கொஞ்சம் அகலும். 3வது நபர் அல்லாட்ட துவா செய்வார். யா அல்லாஹ், என் சொந்தக்கார பெண் ஒருத்தி, ரொம்ப அழகானவள், ரொம்ப அழகான பெண்ணு, அவளை அடையணும்னு நான் ஆசைப்பட்டேன். அவன் எனக்கு ஒரு இது வச்சா, 100 திர்ஹம் தந்தாதான் என்ன நீ அடைய முடியும்னு சொன்னான். நான் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு 100 திர்ஹம் ரெடி பண்ணிட்டேன், சம்பாதிச்சுட்டேன். சம்பாதிச்சு வந்து அவள்கிட்ட கொடுத்தேன். இந்தா 100 திர்ஹம் கேட்டல்ல, 100 தங்க காசுகள் குடி, என்னுடைய இச்சைக்கு நீ கட்டுப்படுன்னு சொன்னேன். அவளும் அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு சம்மதிக்கிற மாதிரி சம்மதிச்சா. கடைசியில தயாராகிற நேரத்துல என்ன ஒரு வார்த்தை சொன்னா, அல்லாஹ் நீ பயந்துக்க, இத்தகுல்லான்னு சொன்னா. அந்த வார்த்தை எனக்கு பயங்கர அதிர்ச்சியா இருந்தது. நான் ஒன்ன பயந்த ரப்பே, என் 100 திர்ஹம் போனாலும் போயிட்டு போகுது, ஆனா இந்த தப்பை நான் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கடைசி நேரத்துல உனக்காக உன்னுடைய பயத்தினால் நான் அதை தவிர்த்துக்கிட்டேன், இந்த அமல் உனக்கு பிடிச்சிருந்தா எங்களை நீ காப்பாத்து அப்படின்னு துவா செய்வாரு. முன்னாடி இருந்த அந்த பாறை முழுவதுமாக நீங்கி 3 பேரும் வெளியில வந்தாங்க. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, புகாரியினுடைய 2215வது ஹதீஸ், இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிற சஹீஹான ஹதீஸ். அப்ப இது என்ன சொல்லுது அப்படின்னா, நாம செய்யற அந்த அமல் அச்சத்தோடு, அல்லாஹ்வுடைய பயத்தோடு செய்கிற அமல், அதுலேயும் குறிப்பாக தப்பு செய்ய, தவறு செய்வதற்குண்டான வாய்ப்புகள் கிடைச்சி அந்த நேரத்துல அந்த தப்பை நம்ம செய்யாம அல்லாஹ்வுக்காக பயந்து ஒதுங்குறோம்ல, இதுதான் தக்குவா. ஹாரூன் ரஷீத் பாதுஷா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹாரூன் ரஷீத் பாதுஷா என்னதான் ஒரு பெரிய மனுஷனா இருந்தாலும், அவருடைய வரலாறுலாம் படிச்ச பெரிய வலியுள்ளாம், பெரிய இறைநேச செல்வர், அந்த அளவுக்கு தக்குவாவான மனுஷன்.
ஆனாலும் பொண்டாட்டிக்கு மாப்பிள்ளைக்கு சண்டை வரதானே செய்யும். ஆமாம், இன்னும் வழி இல்லாமல் இருந்தால் தான் ரொம்ப சண்டை வரும். மற்றவனாக இருந்தாலும் பரவாயில்ல, எப்போ பார்த்தாலும் தொழுகை இல்லாததுன்னு அலையிறாங்க, என்னதான் அவங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு திட்டுவா. அவளை எங்கேயும் சொல்கிற நேரத்துக்கு கூட்டு போக முடியாது. பீச்சுக்கு போய் உட்காரணும்னு ஆசைப்பட்டா போய் கூட்டு போய் உட்கார முடியுமா? எங்கேயாவது போகணும்னு ஆசைப்பட்டா கூட்டு போக முடியுமா? முடியாது. எல்லாம் இன்னும் சொல்ல போனால் அதிகமாக தக்குவா உள்ளவங்களுக்கும் அந்த இரையச்சம் உள்ளவங்களுக்கும் பொண்டாட்டிக்கும் சண்டை வரும். ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவ்வளவு நல்ல மனுஷனா இருந்தாலும் கூட பொண்டாட்டிக்கும் அவருக்கும் சண்டை வந்துச்சு. அப்ப அந்த பொண்டாட்டி சொன்னாலாம், மனைவி சொன்னாலாம், நீ நரகவாதி தான்யா, நீலாம் எங்கேயா சொர்க்கத்துக்கு போற, ஊருக்கெல்லாம் நல்லது செய்யலாம், நீ ஊருக்கெல்லாம் அப்படி இருக்கலாம், ஆனா நிச்சயமா நீ சொர்க்கத்துக்கு போக மாட்ட, நரகத்துக்கு தான் நீ போற, நீ நரகவாதி அப்படின்னாலும். ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவரு கோவம், மனுஷன் தானே, கோவம் வந்துருச்சு. கோவம், நான் நரகவாதியா இருந்தா நீ ஏண்டி என் கூட இருக்கிற, நான் நரகவாதியா இருந்தா நீ தலாக்கு அப்படின்ட்டாரு. சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தான் யோசிச்சாரு, இப்ப தலாக்கு ஆகுமா ஆகாதா. தலாக்குன்னு சொல்லிட்டேன், அவன் என்ன நரகவாதின்னு சொன்னான். நான் கோவத்துல நரகவாதியா இருந்தா நீ ஏன் கெட்டவனோட சேர்ந்து வாழணும், போய் நல்ல வழிட்டு போய் வாழு, நான் நரகவாதியா இருந்தா நீ தலாக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்ன பிறகு இது தலாக்கு நிகழ்ந்துதான் நிகழலையான்னு சந்தேகமா. உடனே ஆலிம் சாவிட்டெல்லாம் போனார், ஒவ்வொரு ஆலிம் சாட்டையா, ஏங்க இப்படி நான் சொல்லிட்டேன், தலாக்கு நடந்துருச்சா நடக்கலையா, இப்போ என் பொண்டாட்டி கூட நான் சேர்ந்து இருக்கலாமா இல்லை தலாக்கு ஆயிடுச்சா அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டார். எல்லாருமே சொன்னாங்களாம். அவங்க அந்த அம்மா என்ன சொல்லிச்சு, நரகவாதியா இருந்தா தலாக்குன்னு தான் நீங்க சொன்னீங்க. ஆமா, நரகவாதியான்னு எப்ப தெரியும்? நம்ம சொர்க்கவாதி நரகவாதின்னு எப்ப தெரியும்? மறுமையில தான் தெரியும். மறுமையில தான் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புனா சொர்க்கவாதி, நரகத்துக்கு அனுப்புனா நரகவாதி. நீங்க என்ன சொன்னீங்க, நரகவாதியா இருந்தாதான தலாக்கு, இப்ப நரகவாதியா இல்லையான்னு தெரியாது, அப்ப தலாக்கே நடக்காது. இதுல என்ன சட்டம் இருக்கு, இதனால எங்களால சட்டம் சொல்ல முடியாதுன்னு எல்லாம் அனுப்பிச்சிட்டாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போனாராம். ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போய் இதே விஷயத்தை கேட்கிறாங்க. ஹாரூன் ரஷீத் பாதுஷா, இப்படி நான் சொல்லிட்டேன், எனக்கு இந்த தலாக்கு நிகழுமா நிகழாதா அப்படின்னு கேட்டாங்க. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்களா, திரும்ப ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு நேரத்துல தப்பு செய்யறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைச்சு அல்லாஹுக்காக அந்த தப்பை விட்டுருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஹாரூன் ரஷீத் பாதுஷா சொன்னாரா, ஆமா, சில சந்தர்ப்பங்கள்ல தப்பு செய்யறதுக்கு உண்டான எல்லா பணம், நீங்க அதையே யோசிக்காதீங்க, பணம் இருக்கு, அடுத்தவனுடைய பணம் எல்லாம் திறந்து கிடக்குது, அவன் ரெடியா இருக்கு, எடுத்து அழகா எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு, அவன் தூங்கிட்டு இருக்கிறான். செல்போனு இந்த கடைசியில ஏத்தி காப்பில் அடிக்கடி காணாப்போம், செல்போனு ரெடியா உட்கார்ந்து இருக்கு, நல்ல கொரட்டோடு தூங்கிட்டு இருக்கிறாரு, பக்கத்துல செல்போன் இருக்கு, தூக்குறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. ஒரு தப்பு தான், ஒரு தப்பு செய்ய வாய்ப்பு தான், ஆனாலும் அடுத்தவன் செல்போனு நாம எடுக்கக்கூடாது, நம்ம எடுத்தா அது திருட்டாயிடும், திருடுறது பாவம் அப்படின்னு நினைச்சு எடுக்காம விடுறோம்ல, இதுதான் சந்தர்ப்பம் கிடைச்சும் தப்பு செய்யாதது. அப்போ இமாம் ஹாரூன் ரஷீத் பாதுஷா சொன்னாங்க, ஆமா, ஏன்னா பெரிய அரசர், எல்லா காசு பணம் எல்லாம் அவர்கிட்ட தான் புழங்கும், அவர் நினைச்சா என்ன வேணாலும் கோல்மால் பண்ணலாம், அப்படியெல்லாம் எனக்கு பல தடவை வாய்ப்பு அமைஞ்சும் நான் என்ன செஞ்சதில்லை, அல்லாஹ்வுக்காக நான் தப்பு பண்ணதே கிடையாதுன்னு சொன்னார். அப்ப இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்களாம், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆன்ல 79வது சூரால 40-41வது ஆயத்துல சொல்றான், வ அம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வ நஹன் நஃப்ஸ அனில் ஹவா ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா. வ அம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி, யார் அல்லாஹ்வுடைய பயத்தோடு இருந்து, வ நஹன் நஃப்ஸ அனில் ஹவா, தன்னுடைய மனோ இச்சை தப்பு செய்ய தூண்டியும் அல்லாஹ்வுக்காக அந்த தப்பை செய்யாமல் தவிர்ந்து கொண்டாரோ, ஃபைனல் ஜன்னத ஹியல் மஅவா, அவர் ஒதுங்குமிடம் சொர்க்கம்தான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்ற வார்த்தை. இப்போ இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்களாம், தப்பு செய்ய வாய்ப்பு இருந்தும் ஒருத்த தவிர்ந்துக்கிட்டான்னு சொன்னா அவனை சொர்க்கவாதின்னு அல்லாஹ் சொல்றான். நீங்க என்ன தலாக்குட்டீங்க, நான் நரகவாதியா இருந்தா நீ தலாக்குன்னு தானே சொன்னீங்க, நீங்க நரகவாதி கிடையாது, நீங்க சொர்க்கவாதி அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஏன், நீங்க தப்பு செய்ய வாய்ப்பு கிடைச்சு தப்பு செய்யல, அப்ப நீங்க சொர்க்கவாதி, அப்ப தலாக்கே நிகழாது, தைரியமா போங்க என்று சொல்லுவாங்க. அப்ப தப்பு செய்கிற அந்த வாய்ப்பு கிடைச்சி தப்பு செய்யாம இருக்கும்போது தக்வாவுடைய உயர்ந்த நிலையை அடைய முடியும். சரி, தக்வா இருந்தா, மனசுல அல்லாஹ்வை பத்தி உண்டான அந்த பயம் இருந்தா என்னென்ன கிடைக்கும், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்றான். 65வது சூராவுடைய தொடர்ந்து
2வது ஆயத்துல சொல்லுவான், ஒமை எத்தகில்லாக எஜஅல் லஹு மஹ்ரஜா. யார் அல்லாவை பயந்து வாழ்கிறாரோ அவருக்கு எல்லா விதமான கஷ்டங்களிலிருந்தும் வெளியாகும் வழியை நாம் ஏற்படுத்துவோம். எந்த பிரச்சனையும் இருக்காது. கஷ்டங்கள்ல இருந்து வெளியாகக்கூடிய ரூட் என்ன? இதுல பிரச்சனை இருக்கு, அதுல பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவரதுக்கு என்ன வழி, இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவர என்ன வழி அப்படின்னு எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் வெளியாகக்கூடிய வெளிவரக்கூடிய நிலையை நாம் ஏற்படுத்துவோம். யாருக்கு? உமையத்தகில்லா, யார் அல்லாஹ்வுடைய தக்வா இருக்கோ அவருக்கு. அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுவான், வயர்சுகுஹு மின் ஹைது லா யஹ்தசிப். அவர் நினைத்து பார்க்காத வழிகளில் இருந்து அவருக்கு நாம் ரிஸ்கை கொடுப்போம். நாம ஒரு பிளான் போட்டிருப்போம், இவ்வளவு காசு நம்மள்ட்ட இருக்கு, இதை இதுல போட்டா இது இவ்வளோ ஆகும், இதுல போட்டா இவ்வளோ, அப்படிலாம் கணக்கு போட்டு வச்சிருப்போம். ஆனா மொத்தமா சேர்த்து வாரிட்டு போயிடும், ஒண்ணுமில்லாம போயிடும். சில சமயத்துல காசை கையில வச்சிருப்போம், அதுலயும் போட வேணாம், இதுலயும் போட, எதுலையும் போட வேணாம், பேசாம கையில வச்சிருப்போம். அப்படின்னு கையில வச்சிருப்போம், அது ஏதோ ஒரு தங்கமா இருக்கலாம். திடீர்னு பார்த்தா அது பாட்டுல லட்சத்தை தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கும். மின் ஹைது லா யஹ்தசிப், கணக்கு கூட பார்த்துருக்க மாட்டோம் இதெல்லாம் இவ்வளவு வரும்னு. ஆனா அங்க போயிடும். இந்த ரிஸ்க் எங்கேருந்து வந்துச்சு? யார் சொல்லி கொடுத்தா? நம்ம கணக்கு பார்த்தோமா, இப்படிலாம் ஆகும், இப்படிலாம் பணம் வரும், இப்படிலாம் செய்யும். சில கடன்லாம் இருக்க, அதெல்லாம் நம்ம சொல்லுவோம் தண்ணி தெளிச்சாச்சுன்னு சொல்லுவோம். அவன்கிட்ட நீ வாங்கவே முடியாது, அவ்வளவுதான், முடிஞ்சது, இனி வரவே வராது. அதனால அஜத்துல போய் சட்டம்லாம் கேட்போம். அஜத்து, ஒரு கடன் வரவே மாட்டேங்குது, சரி ஜக்காத்துல அதை கழிச்சிக்கலாமா அப்படின்னு கேட்போம். இல்லை கழிக்க கூடாதுன்னு அஜத் சொல்லுவார். ஐயா சரி அப்ப ஹதியா கொடுத்துட்டு நினைச்சிக்கலாமா? பரவாயில்ல, அப்படி வேணா நினைச்சிட்டு போங்க, மன்னிச்சு விடுங்கன்னு சொல்லியிருப்போம். நாம அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது சம்மந்தமே இல்லாம திடீர்னு ஒரு நாள் அந்த மனுஷன் அப்படியே மொத்தமா எவ்வளவு கடன் வாங்கினா அதை கொண்டு வந்து, இந்தாங்க எவ்வளவு நாளா நீங்க பொறுத்திருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம், இந்தாங்க அவங்க கடன் கொடுத்தா இன்ப அதிர்ச்சி, ஹார்ட் அட்டாக் வராம பாத்துக்கணும். இவன் கொண்டு போய் கடனை திருப்பி தந்துட்டானா? அப்படி இருக்கும். அல்லாஹ் சொல்றான், உங்கள்கிட்ட உண்மையிலேயே இரையச்சம் இருந்தா, அல்லாஹை பத்தி உண்டான பயம் இருந்தா, வயர்சுகுஹு மின் ஹைது லா யஹ்தசிப், நீங்கள் எண்ணி பார்க்காத விதங்களிலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்க் அளிப்பார், கவலைப்படாது. அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான் 65 உமை எத்தகில்லாக யஜஅல் லஹு மின் அம்ரிஹி இஸ்ரா. யாருக்கு தக்வா இருக்கிறதோ, இரையச்சம் இருக்கிறதோ, அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எல்லா வழிகளையும் இலகுவாக்குவான். எதுவுமே கஷ்டப்பட்டு சாத்தியப்படணும்னு தேவையில்லை, சாதிக்கணும் ஒன்றும் கிடையாது, சாதாரணமா போயிடும். வைத்த வலி அப்படின்னா, வைத்த வலியா, ஐயோ அந்த டாக்டர்கிட்ட போக, போன உடனே அவரை அதை எடுக்கணும், இது எடுக்கணும், இது எடுக்கணும் அப்படின்னு பயங்கரமா போட்டு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா தீட்டுவான். அப்படிலாம் தேவையே கூடாது. வீட்டுல உட்காந்தோமா, அந்த மருந்து சாப்பிட்டோமா, எதையாவது ஒன்று வாயில போட்டோமா, தண்ணியை குடிச்சோமா, எந்த பக்கம் போச்சுன்னு தெரியாம வைத்த வலி போயிடும். மின் அம்ரிஹி யுஸ்ரா. ஒரு கஷ்டமான வேலையை, சிரமமான விஷயத்த அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? ரொம்ப இலகுவா, ரொம்ப ஈஸியா, ஒண்ணுமில்லாம ஆக்கிடுவான். இப்படி ஒண்ணுமில்லாம ஆகணும்னா நம்மள்ட்ட என்ன வேணும்? தக்வா வேணும், அல்லாஹ்வுடைய பயம் வேணும். 4வது சொல்றான் அடுத்த ஆயத்து, 5வது ஆயத்துல, உமை எத்தகில்லாக யுகஃபிர் அன்ஹு ஸய்யிஆத்திஹி வ யுஅல்லமு லஹு அஜ்ரா. யாரிடத்தில் தக்வா இருக்கிறதோ அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மன்னிப்பான். மன்னிச்சுட்டு அது மட்டுமல்லாமல் அவர் என்ன அமல் செய்கிறாரோ அந்த அமலுக்குண்டான நன்மையை பன்மடங்காக பெருக்கி தருவான். அது எவ்வளவு கணக்கு கிடையாது. 70, 700, 7000, 7 லட்சமா, 70 லட்சமா, 7 கோடியா, 70 கோடியா, பில்லியனா, மில்லியனா, என்னமோ ரன்னா இருந்தா தானே தெரியும். அதெல்லாமா தெரியாது. ஆனா அவ்வளவு என்ன செய்வான்? அஜ்ரா, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவருக்கு அதிகப்படுத்தி கொடுப்பான். அது மட்டுமல்ல, சூரத்துல் ஆல இம்ரான் 3வது சூரால 120வது ஆயத்தில் சொல்றான், வைன் தஸ்பிரு வ தத்தகு லா யதுருக்கும் கைதுகும் ஷைஆ. இடையில எதிரில் எவனாவது ஒருத்தன் கடை போட்டாலே நமக்கு திக்கு திக்குங்குது. ஆஹா, நம்ம தான் கடை வச்சிருந்தோம், ஏத்தாப்புலையே நம்ம கடை மாதிரியே இன்னொருத்தன் கடை போட்டான், இவன் அந்த சூழ்ச்சி பண்றான், அவன் இந்த சூழ்ச்சி பண்றான், நமக்கு எதிராக அவன் அப்படி யோசிக்கிறான், நமக்கு எதிராக அவன் இப்படி யோசிக்கிறான். அல்லாஹ் சொல்றான், உங்களிடத்தில் பொறுமையும் தக்குவாவும் இருந்தால் எவன் வேணாலும் கடை போடட்டும், அல்லாஹ் எனக்கு என்ன நாடினானோ அது எனக்கு வந்து சேரும். மாறுதா? எங்கேயாவது மாறி கிடைக்குதா? அதாவது பாரிஸில் உள்ளவங்கெல்லாம் நமக்கெல்லாம் ஈமான் ஜாஸ்தியாக இருக்கும்.
ஆமா, ஜவுளி கடைன்னா தெரு ஃபுல்லா ஜவுளி கடை தான், ஹோல்சேல் ஃபுல்லா அதான். செருப்பு கடைன்னா அந்த சிங்கிள் ஸ்ட்ரீட் ஃபுல்லா செருப்பு கடை தான், எல்லாமே கிடையாது தான் இருக்கும். பக்கத்துல செருப்பு கிடையாது தான் இருக்கும். என்ன கெட்டு போச்சு? யாருக்கு அல்லாஹ் என்ன கொடுக்கணும்னு நினைப்பானோ அதை கொடுக்கும். நாம எப்ப கவலைப்படுறோம்? அந்த தெரு ஃபுல்லா, அந்த பஜார் ஃபுல்லா எவனுமே செருப்பு கடை வைக்கல, நம்ம மட்டும்தான் வச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தோம். இப்பத்தான் ஒருத்தன் புதுசா இன்னொரு கடை ஆரம்பிக்கிறான், நமக்கு திக்குது. ஐயோ, இந்த பஜார்ல நம்ம மட்டும் தானே செருப்பு கடை வச்சிருந்தோம், இன்னொருத்தன் செருப்பு கடை வைக்கிறானே, என்ன ஆகும்? நம்மளுடைய இது வருமானம் பாதிக்கு பாதி போயிடுமே. கணக்கு பார்க்கணும். இல்ல, உங்கள்கிட்ட வைன் தஸ்பிருவ தத்தக்கு, பொறுமையும் தக்குவாவும் இருந்தால், லா எதிர்க்கும் கைதுகும் ஷைஆ, யாருடைய சூழ்ச்சியும் எந்த கொஞ்சமும் உங்களுக்கு இடையூறு அளிக்காது. RSS காரன் அப்படி பண்றான், பிஜேபி காரன் இப்படி பண்றான். உங்கள்கிட்ட தக்குவா இருந்தா எப்படியும் பண்ண முடியாது. தக்குவா இல்லைன்னா எல்லாம் பண்ணலாம், கீழே விழுந்தாலே மண்டை உடையும். தக்குவா இருந்துச்சுன்னா லாரியே ஏறிட்டு போனா கூட ஹெல்மெட் பாதுகாத்து, அவ்வளவுதான் விஷயம். தக்குவா இல்லைன்னா கீழே சும்மா தடிக்கி விழுந்தா மொத்தம் போயிட்டார் அப்படிப்போம், கீழே தான் தடிக்கி விழுந்தா மொத்தம் போயிருப்பான். ஆனா தக்குவா இருந்தா என்ன ஆகுமா? ஹெல்மெட்டுக்கு மேலேயே ஏறி லாரியே ஏறிட்டு போனாலும் மொத்தாகாத பாதுகாப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு கொடுப்பா. எந்த யாருடைய சூழ்ச்சியும் எதுவும் செய்யாது. அடுத்து, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் தத்தகுல்லாஹ் யஜ்அல் லக்கும் ஃபுர்கானா, ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக இருந்தால், தக்வா உள்ளவர்களாக இருந்தால், யஜ்அல் லக்கும் ஃபுர்கானா, எது நல்லது எது கெட்டது, இதுதான் சரி இது தப்பானது என்று பிரித்தறிகிற அறிவை அல்லாஹ் உங்களுக்கு தருவான். அது இல்லாததுனாலதான் எவன் என்ன சொன்னாலும் சரி மாதிரியே தெரியுது. அவன் சொல்றதும் சரியாதான் தெரியுது, இவர் சொல்றதும் சரியாதான் தெரியுது. எவர் சொல்றதை ஏத்துக்கிறதுன்ற கன்ஃபியூஸ் வருது இல்ல? அந்த கன்ஃபியூஸுக்கு என்ன காரணம்னா, தக்குவால பாதிப்பு இருக்கு, கம்மியா இருக்குன்னு அர்த்தம். தக்குவா ஸ்ட்ராங்கா இருந்தா நாம என்ன செய்ய முடியுமா? இல்ல இவன் மோசமானவன், இவன் சொல்றது தப்பு, இவர் சொல்றதுதான் சரி, இவர் தான் சரி என்று பிரித்தறிகிற சக்தியை அல்லாஹ் தருவார். வைகஃபிர் அன்கும் ஸய்யிஆத்திக்கும், உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். வயஃபிர் லக்கும், உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். வல்லாஹு துல் ஃபத்லில் அதீம், நிச்சயமா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதிக கிருபை உள்ளவனாக இருக்கிறான். இன்னொரு இடத்துல சொல்றான், வத்தகுல்லாஹ் வயுஅல்லிமுக்குமுல்லாஹ் வல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீம். நீங்க அல்லாஹ்வை பயந்து தக்வாவோடு வாழுங்க. வயுஅல்லிமுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு ஆசானாக மாறுவான். உங்களுக்கு டீச்சர் யாரு? அல்லாஹ். வயுஅல்லிமுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு இல்மை கற்று தருவான், அல்லாஹ் உங்களுக்கு ஞானத்தை தருவான், அல்லாஹ் உங்களுக்கு கல்வியை தருவான். அப்படி தர்றதா இருந்தா உங்கள்கிட்ட என்ன வேணும்? தக்வா வேணும். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், மஸலுல் ஜன்னத்தில்லதி உஇதல் முத்தகூன், யாரிடத்தில் தக்வா இருக்கோ, இறையச்சம் இருக்கோ, அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொர்க்கத்தை கடமையாக்குறான், சொர்க்கத்தை கொடுக்குறான். எப்படிப்பட்ட சொர்க்கம் பின்னாடியே வர்ணிக்கிறான் அந்த சொர்க்கத்தை. ஃபீஹா அன்ஹாரும் மின் மாஇன் கைரி ஆசின், கலக்கல் இல்லாத தெளிவான தண்ணீர் உள்ள ஓடைகள் நிறைந்த, ஆறுகள் நிறைந்த சொர்க்கம். ஃபுல்லா எங்க பார்த்தாலும் தண்ணியா ஓடும் சுத்தி. எப்படிப்பட்ட தண்ணி? தெளிவான தண்ணி, கலங்கள்லாம் இருக்காது, தெளிவா அப்படியே வேலைன்னு பார்த்தா கீழே உள்ளது எல்லாம் தெரியும், அது மாதிரி தெளிவான தண்ணீர் ஓடும். வஅன்ஹாரும் மின் லபன் லம் யத்தகய்யர் துமுஹு, அதனுடைய டேஸ்ட் மாறாத பாலாறுகள் ஓடுகிற சொர்க்கத்தை அல்லாஹ் தக்வா உடையவர்களுக்கு தருவான். வஅன்ஹாரும் மின் ஹம்ரின் லத்தத்தில் லிஷாரிபீன், குடிப்பவர்களுக்கு சந்தோஷத்தை தருகிற மதுபானங்களை, ஹலாலான மதுபானம், சொர்க்கத்துல ஜாயிஸ் தானே, அங்க மதுபானங்களை, போதைகளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தருவான். வஅன்ஹாரும் மின் அஸலின் முஸஃபா, தூய்மையான தேனிலிருந்து உண்டான ஆறுகளை, தேனாறு. நாம பார்க்கிறதெல்லாம் ஒரே ஒரு தேன் தான், தேனுன்னு சொல்லி பார்க்கிறவன் அதுவும் கலப்பட தேன் தான். அவன் எவ்வளவுதான் இது நல்ல தேன், ஒரிஜினல் தேன்னு சொன்னாலே அதுல சம்திங் ஏதோ ராங் இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு 1000 மெத்தட் வச்சிருக்கோம். தண்ணி இருக்கு, தண்ணியில ஊத்தி பார்க்கணும், அதை கொளுத்தி பார்க்கணும், 1000 மெத்தட் வச்சிருக்கோம். எத்தனை மெத்தட் வச்சாலும் அதெல்லாம் ஏமாத்துறது என்ன வழின்னு அவன் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. தெரிஞ்சு வச்சு கலப்படத்தேன் தான் சுத்தி சுத்தி வருது. ஆனா அதுலேயே
வெள்ளை தேன் இருக்குங்கிறான், மலை தேன் இருக்குங்கிறான், கருப்பு தேன் இருக்குங்கிறான், சோப்பு தேன் இருக்குங்கிறான், விதவிதமா தேன் இருக்கு. எத்தனை தேன் இருக்குன்னு தெரியல. ஆனா அல்லாஹ் தக்வா உடையவர்களுக்கு தருகிற அந்த சொர்க்கம் இருக்கு, அந்த சொர்க்கத்தை சுற்றி தெளிவான தூய்மையான தேன் ஆறுகள், தேன் ஆறுன்னு சொல்லல, அன்ஹார் தேன் ஆறுகள். சோப்பு தேனும் ஓடும், வெள்ளை கலர் தேனும் ஓடும், மஞ்சள் கலர் தேனும் ஓடும், எல்லா தேனாரும் சுத்தி சுத்தி ஓடும். உலகும் ஃபீஹா மின் குல்லி தமராத். அந்த சொர்க்கத்தில் அவர்களுக்கு, அந்த தக்வா உள்ளவர்களுக்கு, இறை அச்சம் உள்ளவர்களுக்கு மின் குல்லி தமராத் எல்லா விதமான ஃப்ரூட்ஸும் கிடைக்கும். இந்த காலத்துல அது அந்த எல்லா விதமான ஃப்ரூட்ஸும் கிடைக்கும். மகஃபிரத்தும் தருவது. இதுக்கெல்லாம் மேல உள்ளதுதான் இது. அதனாலதான் அதை கடைசியா சொல்றான். இப்ப இவ்வளோ சொன்னதுதான் நமக்கு பெருசா தெரிஞ்சது. தண்ணியா, தெளிவான தண்ணியா, பாலாரா, மது ஆறா, தேனாரா, இதெல்லாம் இருக்கிற சொர்க்கம் கிடைக்குமா தக்குவா? இதுக்கெல்லாம் மேல மகஃபிரத்து நிர்வபியும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் கிடைக்கும். யாருக்கு? தக்வா உடையவர்களுக்கு என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா 47வது சூரால 15வது ஆயத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொல்லுவாங்க. இதையும் தாண்டி தக்வா உடையவர்களுக்கு சிறப்புகள் இருக்கு. தக்வா மிக முக்கியம். அந்த தக்வா தான், இறை அச்சம் தான் எல்லா விதமான பாவத்திலிருந்து நம்மளை நீக்கி நன்மைகளை செய்யக்கூடிய பாக்கியத்தை, வாய்ப்பை தரக்கூடியது அல்லாஹ்வை பற்றி உண்டான அச்சம், பயம். அந்த பயத்துக்காக, அந்த தக்வாவை நம்முடைய உள்ளத்தில் கொண்டு வருவதற்குண்டான முக்கியமான காரணம்தான் நோன்பு. நான் அடிக்கடி சொல்றது உண்டு, எல்லாத்துலேயும் குழப்பம் பண்ணலாம், எல்லாத்துலேயும் மற்றவங்களுக்காக செய்யலாம். நோன்பை மற்றவங்களுக்காக செய்ய முடியாது, அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டும்தான் செய்ய முடியும். இந்த நோன்புல நமக்கு தக்வா கிடைக்கலன்னா, இந்த நோன்பு நம்மளை தக்வாதாரியா மாத்தலைன்னா, இனி எப்பவும் தக்வாதாரியாக மாறுறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா புனிதமான ரமலானை நாம் தக்வாதாரியாக, இறையச்சம் உள்ளவர்களாக மாறுவதற்கு காரணமாக ஆக்கி தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا اغفر لنا ذنوبنا وإسرافنا في أمرنا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين. اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتخشعنا وتضرعنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. رب ارحمهما كما ربياني صغيرا. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله.